ராகினி, ராகி, ராகிமா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? மழை வர மாதிரி இருக்கு, மாடியில துணி காயுது, அதெல்லாம் எடுத்து வைமா. இருக்கட்டும்பா, நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். உங்க அம்மா வந்தா ராட்சசி மாதிரி கத்துவா. காலங்காலத்தால அவ வாயில எதுக்கு விழுற நீ? அவங்க சும்மாவே கத்திட்டு தான்ப்பா இருப்பாங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மாவை எப்படிப்பா கல்யாணம் பண்ணீங்க? லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணீங்க? பழைய கதையெல்லாம் எதுக்குமா கிளற? சும்மா சொல்லுங்கப்பா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காம வேற யார் தெரிஞ்சுப்பாங்க? எப்படிலாம் சின்ன வயசுல காதலிச்சீங்கன்னு யோசிக்கிறீங்களாப்பா? சின்ன வயசுல உங்க அம்மா நல்லா மூக்கு முழியுமா சரிதா மாதிரி ரொம்ப அழகா இருப்பம்மா. எப்பவுமே கையில ஒரு புத்தகத்தோட பார்த்ததாதான் ஞாபகம். ஊருக்குள்ள எல்லாரும் சொந்த பந்தங்க தானே. ஆனா அப்பவே உங்க அம்மா ரொம்ப திமிரு பிடிச்ச வாயாடிமா. அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க உங்க அம்மாவை. ஆனாலும் உங்க அம்மா மேல எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்ததுமா. என்னப்பா நிறுத்திட்டீங்க? மேல சொல்லுங்க. எதுக்குமா இந்த மாதிரி வசந்த காலத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு? எவ்வளவு அழகான இயற்கையான ஊரு. எப்படியெல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். எல்லாமே தொலைஞ்சு போச்சுமா. யார் கண்ணு பட்டுதோ நாடே இப்படி நாசமா போச்சுமா. நாடு இருக்கட்டும், முதல்ல உங்க காதல் கதையை சொல்லுங்க. எப்பவும் உங்க அம்மா லேடி சைக்கிள் டியூஷன் போயிட்டு வருவா. அப்படிதான் ஒரு நாள் 6 மணி இருக்கும். டியூஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தா. நான் எனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சு அவளை போய் வழிமறிச்சேன். முதல்ல என்னப்பா பேசுனீங்க? உனக்கு விருப்பம்னா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேம்மா. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? எதுவும் பதிலே சொல்லாம முறைச்சிட்டு போயிட்டாவ. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்குள்ள காதல் ஆரம்பிச்சிடுச்சு. அவ போய் அண்ணங்கிட்ட சொல்லிட்டானா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சந்தையில விட்டு தோலை உரிச்சுடுவாங்க. அவங்க அண்ணன் தான் ஊர்ல பெரிய சண்டியர்மா. நல்லா இருக்குப்பா உங்க காதல் கதை. ஆனா நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலம்மா. ஊர் முழுக்க சொந்தங்கிறதுனால அங்க ஒளிவு மறைவா எதுவும் செய்ய முடியாதுமா. அப்புறம் என்னாச்சுப்பா? அம்மாவோட அண்ணனுங்க உங்களை தோலை உரிச்சு தொங்க விட்டுட்டாங்களா? அப்ப அப்படி நடந்திருந்தா இப்ப நான் ஏன் சங்கடப்படணும்? அப்படிதான் எதுவும் நடக்கலையே. நான் உங்க அம்மா கூட கதைச்சிட்டு இருந்ததாவும் காதலிக்கிறதாவும் கதையை கட்டி விட்டாங்க. அது குடும்பத்துல தெரிஞ்சு போய் முறை பொண்ணு தானே எல்லாரும் சேர்ந்து உங்க அம்மா எனக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க. அப்போ அம்மா உங்களை காட்டி கொடுக்கலையாப்பா? ஆமாம்மா, அவளுக்கு என் மேல ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதனால வீட்டுல எதுவும் சொல்லல அவ. போங்கப்பா, அடிதடி இல்லாம உங்க காதல் கதை சப்புன்னு ஆயிடுச்சு. என்ன தனியா விட்டு நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எங்க நாங்க பெருசா போயிட்டு போறோம்? கோயிலுக்கு தானே போயிட்டு வரோம். நீங்க என் அண்ணிய கூட்டிட்டு போனீங்கல்ல, அது மாதிரி என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம், சரியா? வாய்ப்பு என்ன அதுவாவா வரும்? நாம தான் உருவாக்கணும். அது உன் சாமர்த்தியம். நாங்க என்ன தடையாவா இருக்கோம்? தர்மா மாமா நேத்துல இருந்து வீட்டு பக்கமே வரல. அவர் சாப்பிட்டாரா தூங்குனாரா? அவரை பத்தி யார் கவலைப்படுறீங்க? அவரை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? சம்பந்தப்பட்டவங்க தான் கவலைப்படணும். அவர் மேல அக்கறை உள்ளவங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். அவர் என் கண்ணுக்குள்ளே நிக்கிறாரு. சாப்பாடு சமைச்சு டிஃபன் கேரியர்ல போட்டு வச்சிருக்கேன். யாழினி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, மடிமேல உட்கார வச்சு ஊட்டி விடலாமா? யாழினி, ராகினி, உங்க அண்ணனுக்கும் உங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சா பெரிய தகராறு ஆயிடும். ஐயோ அப்பா, நீங்களே என்ன காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. நான் ஏமா சொல்ல போறேன்? உன் நல்லதுக்கு தானே நான் சொல்லுவேன் எல்லாமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அக்கா, இதுக்கு மேல அவ தாங்க மாட்டா. நீங்க ஹோட்டலுக்கு போங்க, நானும் அவளும் சேர்ந்து தர்மாவை நான் பாத்துட்டு வரோம். 2 பேரும் சேர்ந்து ஏதோ திட்டத்தோட தான் போறீங்க போல. அது சரி ராகினி, யாழினி அவ அண்ணனை பார்க்க ஆசைப்பட்டு போறா. நீ யாரை பார்க்க ஆசைப்பட்டு இப்படி ரெக்க கட்டி பறக்குற? நானும் என் அண்ணனை தான் பார்க்க போறேன். நான் நல்லா நம்பிட்டேன் ராகினி. நீ சொன்னதா அப்படியே நம்பிட்டேன். ஓகேவா? சரி வா போலாம். அம்மா ஒரு நிமிஷம்.
சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு போனா பத்தாது, தண்ணியும் எடுத்துட்டு போகணும். மறந்துடாத. நான் ஏற்கனவே தர்பூசணி ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிட்டேன். தர்பூஸ் ஜூஸ் வரையா? வா வா உன்னை பேசிக்கிறேன். நட. இத பாருங்கம்மா, அங்கேயே கதை பேசிக்கிட்டு நிக்காம உங்க அம்மா வரதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேர்ற வழியை பாருங்க. வந்துருவோம் மாமா. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் தான். அது தெரியுது பத்தியா? அதான் தர்மானா வேலை செய்யற இடம். இந்த இடம் என்ன இப்படி இருக்கு? ஏன் அவரை இங்க வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்ட? ராகினி, இப்படி கஷ்டப்பட்டாதாண்டி கஞ்சி குடிக்க முடியும். அதுக்காக இப்படியா கஷ்டப்படணும்? படிக்காத எங்களுக்கு, போலீஸ் துரத்திட்டு இருக்க எங்களுக்கு இங்க அரசாங்க உத்தியோகம்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிங்க எல்லாம் மேடையில நல்லா பேசுவாங்க, ஆனா அகதிங்களுக்கு எல்லாம் வேலை தர மாட்டாங்க. கதிர் எங்களுக்கு பழக்கம்ன்றதுனால, எங்களை பத்தி தெரிஞ்சதுனால எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. வெளிநாட்டுக்கு போன எங்க ஆளுங்க எல்லாம் ஆரம்பத்துல என்ன வேலை பண்ணாங்க சொல்லு? ரோடு கூட்டுறது, பெரிய ஹோட்டல்ல பாத்திரம் தைக்கிறது, ஏன் கக்கூஸ் கூட கழுவிருக்காங்க. அது மட்டும் இல்ல ராகினி, அகதிகள் முகாம்ல இங்க வந்து படிச்ச எல்லா பசங்களும் கூலி வேலை தான் செய்யறாங்க. இப்போ அகதிகளுக்கு அரசாங்கத்துல வேலை தர மாட்டாங்க. தனியார் கம்பெனில அகதிகளை நம்பவே மாட்டாங்க. பிரச்சனை ஏதாவது வந்துருமோன்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது படிக்காத எங்க அண்ணனுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இங்க வாழறது இவ்ளோ கஷ்டமா? அது சரி, நீ எப்பவும் ஹோட்டல்லயும் வீட்லயும் தானே இருக்க. உனக்கு எப்படி அகதிகள் முகாம் பத்தி எல்லாம் தெரியும்? பக்கத்துல முட்டுக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க அகதிகள் முகாம் இருக்கு. அங்கிருந்து ஒரு அண்ணன் தினமும் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாரு. அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. சரி வா போலாம். அண்ணா இந்த 8க்கு 10 ஸ்பேனர் எடுங்க. அதான் கொடுத்தேனேப்பா. அண்ணா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? வாங்க 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 வாங்க. என்ன இந்த வேகாத வெயில்ல வந்துகிட்டு இருக்கீங்க? ஏன் உங்ககிட்ட சொன்னா லாரி அனுப்பி எங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருப்பீங்களோ? லாரி தான் இங்க படுத்துக்கிடுச்சா? லாரி படுக்குதோ நிக்குதோ, என் தர்மா மாமா எங்கன்னு சொல்லுங்க. உங்க மாமா தான் லாரி கடியில படுத்திருக்காரு. மாமாவா? ஆ. லாரி கடியிலையா? ஆமாம்மா, தூக்கம் வருதுன்னாரு. வெளியில ஒரே வெயில் அடிக்குது, அதான் உள்ள போய் படுத்திருக்காரு. சரி வா. தர்மாண்ணா, அண்ணா உங்களுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்காக ஆசை ஆசையா அவ கையாலேயே சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. தம்பி வெளியில வாங்க வாப்பா. சாப்பிடலாம். சாப்பாடு வந்திருக்கான், வா போய் சாப்பிட்டுருவோம். இருங்க அண்ணா, முடிச்சிட்டு வரேன். ஸ்பேனர் எடுங்க ஃபர்ஸ்ட். இந்தா 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 இந்த புடி 22 புடி. வா பாத்து வா வா வா. பாத்து எந்திரி. பாத்து வேணா. மாமா, நேத்துல இருந்து நீங்க வீட்டுக்கே வரல. இப்படி கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யணுமா? நீங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட கதை சொல்லிட்டு தானே வந்தேன். இங்க வந்து இப்படி பேசுற? வேலையில் நல்ல வேலை கெட்ட வேலையில கிடையாது, எல்லாம் நல்ல வேலை தான். வேலைக்கு ஏற்ற கூலி கிடைச்சா போதும். அதுக்காக இவ்ளோ கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்கணுமா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல வேலை தான். அண்ணா நீ கை கழுவிட்டு சாப்பிட்டு வா போ. மாமா, கையெல்லாம் ஆயிலா இருக்கு. சோப் போட்டு நல்லா கையை கழுவிட்டு வாங்க. இது ஆம்பளைக்கு வேலை செய்கிற இடம். நீ எதுக்கு தேவையில்லாம இங்கே வந்த? வெயில்ல காயணும்னு அவசியமா? வெயில் ஒன்றும் எங்களை சுட்டெரிக்கல. நீங்க முதல்ல போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு ஆறிட போகுது. போனா இந்த மாதிரி ஒரு கோவக்காரனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா வந்தாதான் திருந்து. எல்லா கதையும் உங்களுக்கும் தெரியுமா? ஓ, வீட்டுல நடக்கிற கதையெல்லாம் எங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்றானா? ஐயோ, அது அவன்கிட்ட கேட்டுப்படாதம்மா, அவன் என்ன கொன்னே போட்டுடுவான். ஒரு யூகமா கண்டுபிடிச்சம்மா, வேற ஒண்ணும் இல்லை. வாங்க வாங்க போய் சாப்பிட்டுருவான், முதல்ல சாப்பிட்டுருவான். வாங்க வாங்க வாங்க. இலையை கழுவுங்கண்ணா. ம். போதும். எங்கண்ணா உங்க முதலாளியை காணும்? நேத்து தூத்துக்குடி போயிட்டு வந்தாருமா, லேட் ஆயிடுச்சு, அதான் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. முதல் அறையில தூங்கிட்டு இருந்தாரு, பார்க்கல? இல்ல, நான் பார்க்கலண்ணா. யாழ்னி, கதிர் வரட்டுமேம்மா. அண்ணா போய் கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ஏம்மா நான் உட்காந்துட்டேன்ல, நீ போய் கூட்டி வந்துடுறேம்மா. அண்ணா நீ போய் கூட்டிட்டு. நீ போய் கூட்டு வா. என்ன யோசிக்கிற? போய் கூட்டியாமா. சரி போமா. போய் அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ம்.
இப்ப சந்தோஷமா இருக்குமே. இருங்க நான் எடுத்து வைக்கிறேன். என்ன நல்ல தூக்கமா? ஆமாங்க, நைட்டு ரொம்ப தூரம் போயிருந்தோம், காலையில தான் படுத்தேன். அப்படியா? ஆமா, நீங்க என்ன இப்படி சேட்டெல்லாம் பண்றீங்க? தண்ணிலாம் தெளிச்சு? இல்ல, எழுப்பலாம் தான் வந்தேன். தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் சேட்டை பண்ணணும்னு தோணுச்சு, அதான் தண்ணி தெளிச்சு எழுப்பினேன். சரி வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல, காலையில லேட்டா தான் சாப்பிட்டேன். உங்களுக்கும் சேர்த்து தாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். வாங்க. ஏய், தண்ணி கொடு. மாமா சாப்பிடுங்க. உட்காருங்க. அண்ணா அதை எடுங்க. இது கொஞ்சம் போதுங்க. மாமா நீங்க சாப்பிடுங்க மாமா, என்ன அவரையிலே சாப்பிடுறேன். பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவருக்கு போடு. இந்தா யாழி. ஒரு நிமிஷம். எனக்கு நீங்க சாப்பிடுங்க. இந்தாம்மா. நீ சாப்பிடு மாமா. சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. இந்தாங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்க மாமா. எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுங்க. அப்பதான் நான் பாஸா ஃபெயிலான்னு தெரியும். இது அவ சமையல், அதான் கேக்குறா. ஓ, உங்க ஈழத்து சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேரளா மாதிரி நீங்களும் தேங்காய் அதிகமாக சேர்ப்பீங்கல்ல? ஆனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். என்ன நான் சொல்றதெல்லாம் சரிதானே? கதிர் சொன்னா சரியாதாம இருக்கும்.
நல்லா சாப்பிடுங்க. இனி கொஞ்சம் கூட்டு போடுவா. போதும் போதுங்க. சரி. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. இனி கொஞ்சம் கூட்டு போடுவா. போதும் போதும். சரி. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. எதனா சொல்றீங்க? சாப்பாட்டை தான். அவங்க அம்மா மாதிரி ராகினி ரொம்ப நல்லா சமைப்பா. எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு. இதுக்கு ஏங்க வருத்தப்படுறீங்க? 4 சமையல் குறிப்பு புத்தகம் வாங்கி படிச்சா சரியா போயிட போகுது. நல்லா சமையல் செஞ்சு என்னென்ன பிரயோஜனம்? சாப்பிட்டு பார்க்க தான் ஆளே இல்லையே. தெருவில் எவ்வளோ பிச்சைக்காரங்க போகிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும். பாரு யாழினி, உன் அண்ணன் சொல்றத. விடு, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க நல்லா சாப்பிடுங்க. என்னங்க நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். நீங்க நல்லா சாப்பிடுங்க. நீ சமைச்சத கதிர் தம்பி விரும்பி சாப்பிடுவாப்ல. அண்ணே சரி சரி, புரியுது புரியுது. சோறு நல்லா இருக்கே. என்ன அரிசி பாவிக்கிறீங்க? இது கர்நாடகா பொன்னி அரிசி. நாங்க ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் எல்லாம் இதான் யூஸ் பண்ணுவோம். கர்நாடகாக்காரன் இலவசமா தர வேண்டிய தண்ணியே தரமாட்டான். ஆனா நமக்கு தர வேண்டிய தண்ணியில விளையிற அரிசிய நமக்கே காசுக்கு விற்பான். எல்லாருக்குமே தமிழன்னா எழுச்சிமாயினா போயிடுச்சு. அது கூட நாம தாங்க காரணம். ஆமாமா, உண்மைதான். நமக்குள்ள ஒத்துமை இல்லாதனால தான் கர்நாடகா, கேரளா, மீன் பிடிக்க போறவங்கள சிங்களவையும் அடிக்க வரா. இந்தியாவோட கடைசி மாநிலம் தமிழ்நாடு. அதனால இப்படிதான் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நாம தான் சமாளிச்சாகணும். ஆமாமா, அதுவும் காரணம் தான். தவறான அரசியலும் ஒரு காரணம், மொத்தத்துல நாமளும் ஒரு காரணம். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. இந்த அரசியல் பேச்செல்லாம் இங்க எதுக்கு? நீங்க முதல்ல நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடும்போது தான் அரசியல் பேசணுமா? செருப்படுறா வேச நாயே. போடா முதல்ல வெளிய.
பண்ணுவேன்? டேய் என்ன விடுடா டேய்